New Children's Stories Day. Fun stories, moral lessons, and magical adventures. Subscribe now. Join our story. ஒரு சிறிய கிராமத்தில் சுந்தரம் என்ற சுண்டெலி வாழ்ந்து வந்தது. அது மிகவும் புத்திசாலி, ஆனால் அதைவிட அதிகமாக அது வேடிக்கையானவன். கிராமத்தில் உள்ள எல்லா விலங்குகளும் சுந்தரத்தின் குறும்புகளை பார்த்து தினமும் சிரித்துக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் சுந்தரம் ஒரு பெரிய முடிவை எடுத்தது. நான் இந்த கிராமத்தின் முதல் சுண்டெலி விமான ஓட்டியாகப் போகிறேன் என்று அறிவித்தது. அதைக் கேட்ட பூனை பாலு சிரித்துக்கொண்டு, உனக்கு இறக்கையே இல்லை, எப்படி பறப்பாய் என்று கேட்டது. அதைப் பற்றி நான் யோசித்து விட்டேன் என்று சுந்தரம் பெருமையாகச் சொன்னது. அடுத்த நாள் காலை சுந்தரம் 2 பெரிய வாழை இலைகளை எடுத்துக்கொண்டு தனது முதுகில் கட்டிக்கொண்டது. பிறகு ஒரு சிறிய மலை மேல் ஏறியது. கீழே நின்ற விலங்குகள் எல்லாம் ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருந்தன. 3, 2, 1 புறப்படுகிறேன் என்று கத்திக்கொண்டு சுந்தரம் குதித்தது. அடுத்த நொடியில் அது நேராக ஒரு வைக்கோல் குவியலுக்குள் விழுந்தது. பூம்! வைக்கோல் எல்லாம் பறந்தது. சுந்தரத்தின் தலையில் மட்டும் ஒரு வைக்கோல் தொப்பி போல மாட்டிக்கொண்டது. அதை பார்த்த அனைவரும் சிரித்தனர். சுந்தரம் எழுந்து, இது ஒரு சோதனை பறப்பு, அடுத்த முறை வெற்றி பெறுவேன் என்றது. சில நாட்களுக்குப் பிறகு சுந்தரத்திற்கு இன்னொரு யோசனை வந்தது. நான் உலகின் மிகப்பெரிய சமையல்காரனாகப் போகிறேன். அது ஒரு பெரிய பாத்திரத்தில் காய்கறிகள், பழங்கள், பிஸ்கட், மிட்டாய், கூடவே ஒரு காலுறை ஆகியவற்றை போட்டது. இந்த காலுறை எதற்கு என்று முயல்மோகன் கேட்டது. ரகசிய சுவைக்காக என்றது சுந்தரம். சில நிமிடங்களில் ஒரு விசித்திரமான வாசனை பரவியது. கோழிக்கமலா மூக்கை பிடித்துக்கொண்டு, இது உணவா, இல்லையென்றால் புதிய வகை மருந்தா என்று கேட்டது. அனைவரும் சிரித்தனர். இறுதியில் சுந்தரம்தானே அந்த உணவை சுவைத்தது. உடனே முகத்தைச் சுளித்து, சரி, காலுறை சேர்ப்பது நல்ல யோசனையில்லை போல என்றது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு விளையாட்டுப் போட்டி நடந்தது. ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள சுந்தரமும் வந்தது. ஆனால் அது ஓடுவதற்கு பதிலாக ஒரு சிறிய பொம்மை காரில் ஏறி வந்தது. இது விதிகளுக்கு எதிராக இல்லையா என்று ஆமை அருண் கேட்டது. நான் ஓடவில்லை, நான் புத்திசாலித்தனமாக பயணம் செய்கிறேன் என்றது சுந்தரம். போட்டி தொடங்கியது. சுந்தரத்தின் கார் வேகமாகச் சென்றது. ஆனால் சிறிது நேரத்தில் அது ஒரு கல்லில் மோதியது. கார் சுற்றி சுற்றி சுழன்று அருகிலிருந்த சேற்றுக்குட்டையில் விழுந்தது. சபாஷ் என்று குரங்கு கண்ணன் சிரித்தது. சேற்றால் முழுவதும் மூடப்பட்ட சுந்தரம் வெளியே வந்தது. அப்போது கிராமத் தலைவரான முதிய மாடு சொன்னது, சுந்தரம், நீ விமானம் ஓட்ட முயன்றாய், சமையல் செய்தாய், காரில் பந்தயமும் ஓட்டினாய். எதுவும் சரியாக நடக்கவில்லை. ஆனால் நீ எங்களை தினமும் சிரிக்க வைத்தாய். அதுதான் பெரிய திறமை. அதைக் கேட்ட சுந்தரம் மகிழ்ச்சியடைந்தது. அப்படியானால் நான் இந்த கிராமத்தின் அதிகாரப்பூர்வ சிரிப்பு அமைச்சர் என்று அறிவித்தது. அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அன்றிலிருந்து சுந்தரம் எந்த புதிய முயற்சியையும் செய்தாலும் அது வெற்றி பெற்றதா தோல்வியடைந்ததா என்பதை கவலைப்படவில்லை. ஏனெனில் அதன் குறும்புகளும் நகைச்சுவையும் கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியை பரப்பின. கதையின் நெறி: சில நேரங்களில் வெற்றியை விட மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் பகிர்வது மிகப்பெரிய சாதனையாகும்.